சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியின் 46வது முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே வளர் தமிழ் காக்க தன் வாழ்வை ஈந்து சொல்லாலும் செயலாலும் தொண்டு செய்து காந்திய வழியில் நின்று எளிமை காட்டிய தமிழுக்கு அரும்பணியாற்றிய பெருந்தகையராகிய நமது கல்லூரியின் நிறுவனர் அருட்செல்வ டாக்டர் என் மகாலிங்கம் ஐயா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யுமாறு மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அறிவின் ஒளியாய் அது பிரகாசிக்க அன்பின் வழியில் மனம் நெகிழ இந்நாளின் தொடக்கமாய் குத்துவிளக்கும் ஏற்றும் நிகழ்வை தொடங்கி வைக்குமாறு சிறப்பு விருந்தினர் நமது கல்லூரியின் முதல்வர் மற்றும் இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வரவேற்புரை நல்குமாறு முதலாம் ஆண்டு துறை தலைவர் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருட்செல்வர் பத்மபூஷன் டாக்டர் என் மகாலிங்கம் ஐயா அவர்களின் திருவுருவத்திற்கும் உயரிய சிந்தனைகளுக்கும் பணிவான வணக்கத்தை செலுத்தி இன்றைய இனிய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிறுவனத்தின் ஒவ்வொரு செங்கலிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு கனவு இருக்கிறது. ஒவ்வொரு மாணவரின் எதிர்காலத்திலும் அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் ஐயா அவர்களின் சிந்தனை பிரதிபலிக்கிறது. அவர் கூறிய உயரிய கருத்து, கல்வி என்பது அறிவை பெறுவதற்கான பாதை மட்டுமல்ல, நல்ல மனிதனை உருவாக்கும் வாழ்க்கை பயிற்சி. அந்த உயரிய லட்சியத்தின் வழியில் பயணிக்கும் இந்த புனிதமான கல்வி ஆலயத்தில் இன்று புதிய தலைமுறையை வரவேற்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அறிவுடையோர் வரும் இடத்தில் அறிவொளி பெருகும், அனுபவம் பேசும் இடத்தில் எதிர்காலம் உருவாகும்.
இன்றைய நிகழ்விற்கு தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி மாணவர்களின் எதிர்கால பயணத்திற்கு வழிகாட்ட வந்திருக்கும் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் முனைவர் நா. ராமன் ஐயா அவர்கள், முதல்வர் இந்துஸ்தான் அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரி ஈரோடு அவர்களை இருகரம் கூப்பி பேரன்புடனும் பெருமையுடனும் வரவேற்கின்றேன். வெல்கம். ஒரு கல்வி நிறுவனத்தின் கட்டிடங்களை உருவாக்குவது எளிது, ஆனால் அதன் எதிர்காலத்தை உருவாக்குவது சிறந்த தலைமைத்துவத்தின் மூலமே சாத்தியம். அத்தகைய உயரிய தலைமை பண்போடு நமது கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சி பயணத்தை வழிநடத்தி வரும் நமது மதிப்பிற்குரிய இயக்குனர் முனைவர் திரு KR முத்துசாமி சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் யூ சார். ஆசிரியர் அறிவை வழங்குகிறார். முதல்வர் ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்குகிறார். கல்வி தரம், ஒழுக்கம், மாணவர் முன்னேற்றம் மற்றும் புதுமைகளை நோக்கி நமது கல்லூரியை சிறப்பாக வழிநடத்தி வரும் நமது மதிப்பிற்குரிய முதல்வர் முனைவர் S. செந்திலரசு சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் யூ சார். அன்பான பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை எங்களிடம் ஒப்படைப்பது ஒரு சாதாரண செயற்கை நடைமுறை மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்கள் பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பாதுகாப்போம் என்ற உறுதியுடன் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் உளமாற வரவேற்கிறேன். வெல்கம் யூ ஆல் டியர் பேரண்ட்ஸ். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து துறை தலைவர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், ஆய்வகம் மற்றும் அலுவலக பணியாளர்கள், இவ்விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த ECE மற்றும் EEE துறையை சேர்ந்த ஆய்வக உதவியாளர்கள், 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள், துப்புரவு பணியாளர்கள் என அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். என் அன்பான மாணவ செல்வங்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது வெறும் கல்லூரி வாழ்க்கையின் தொடக்கமல்ல, உங்கள் கனவுகளுக்கும் திறமைகளுக்கும் எதிர்கால சாதனைகளுக்கும் அடித்தளம் அமைக்கும் பொன்னான நாள். நம் தமிழர் பண்பாட்டின் உயரிய சிந்தனையை எடுத்துரைக்கும் புறநானூறு வரியை இங்கு நினைவுகூர ஆசைப்படுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றனார். அதற்கேற்ப இனி இந்த வளாகம் உங்களது இல்லம், இந்த ஆசிரியர்கள் உங்கள் வழிகாட்டி, இந்த நண்பர்கள் உங்கள் வாழ்நாள் உறவுகள். இவ்விழாவின் கருப்பொருளாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களை நாம் அனைவர் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் யூ ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். கல்வி உங்கள் கைகளில் ஒரு பட்டத்தை வழங்கலாம், ஆனால் ஒழுக்கம், பண்பு, மனித நேயம் ஆகியவை இணைந்த கல்விதான் உங்களை ஒரு தலைவராக உருவாக்கும். இன்று நீங்கள் ஒரு மாணவர், நாளை நீங்கள் ஒரு சாதனையாளர், நாளை மறுநாள் நீங்கள் ஒரு சமூகத்தின் வழிகாட்டி என்ற பொன்மொழிகளோடு மீண்டும் ஒரு முறை சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி குடும்பத்தின் சார்பாக இவ்விழாவில் பங்கு பெற்றிருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமையுரை வழங்கிட மரியாதைக்குரிய நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் S. செந்திலரசு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய விழாவின் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் டாக்டர் ராமன், பிரின்சிபல், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், பெருந்துறை அவர்களே, நமது கல்லூரியின் இயக்குனர் முனைவர் டாக்டர் KR முத்துசாமி சார் அவர்களே, நமது கல்லூரி சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த துறை தலைவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, ஆய்வக அலுவலக உதவியாளர்களே, பெற்றோர்களே, 1ஆம் ஆண்டு மாணவர்களே, அனைவருக்கும் முதற்கண் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களே, இன்று
உங்களது மாணவர்களை முதலாம் ஆண்டில் இன்று இந்த சக்தி தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்த்துள்ளீர்கள். அதற்காக கல்லூரியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஒரு தலை சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்ததற்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்செல்வர் ஐயா அவர்களுடைய சீரிய நோக்கத்தில் 1981ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இக்கல்லூரியில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் முடிவடைந்து 44 பேட்ச் மாணவர்கள் கல்லூரி விட்டு சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம் கல்லூரியில் இருந்து வெளியே சென்று பல்வேறு துறைகளில் உலகமெங்கும் பரவி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தகைய அவருடைய சீரிய முயற்சியால் உருவாக்கப்பட்ட இக்கல்லூரி ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட இக்கல்லூரி தொடர்ந்து அப்பணியை செவனே செய்து வருகிறது என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். பள்ளி பருவத்திலிருந்து மாறி கல்லூரி பருவத்தில் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள். இந்த கல்லூரியில் நீங்கள் இருக்கும் இந்த 3 ஆண்டு அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ உங்களுடைய அடுத்த 50 ஆண்டு காலம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் மிக குறிக்கோளாக இருந்து பல பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். நீங்களும் உங்களை எங்களோடு இணைத்துக் கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் நமது ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஒரு கோட்டை அவர் அடிக்கடி சொல்லுவது என்னவென்றால் மாணவர்களிடையே உரையாற்றும் பொழுது கனவு காணுங்கள் என்று கூறுவார். ஸோ அந்த கனவு என்பது வெறும் கனவாக மட்டும் இல்லாமல் அது எண்ணமாக மாறி செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதே முக்கியமாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதித்த அனைவரையும் சக்ஸஸ் ஆன எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு கனவு, அவங்கள்ட்ட ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் எல்லாத்தையும் நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் என்னவாக வேண்டும்? 3 ஆண்டுக்கு பிறகு ஒரு கம்பெனியில் வேலைக்கு செல்ல வேண்டுமா, அல்லது ஒரு நல்ல கல்லூரியில் BE படிக்க வேண்டுமா, அல்லது ஒரு சுய தொழில் அதிபராக மாற வேண்டுமா என்பது நீங்கள் இப்பொழுதே அதுக்கு தகுந்த எண்ணங்களை உங்களிடையே வளர்த்து கொண்டு அதற்கான செயலில் முனைப்புடன் ஈடுபட்டால் கண்டிப்பாக அந்த 3 ஆண்டு முடிவில் நீங்கள் நினைத்ததை அடையலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தார்களோ படித்தார்களோ அதே மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் எல்லாரும் போல இருக்கிறீர்கள். அவருடைய ரொம்ப வசதியானது கிடையாது. அவருடைய படிப்பதற்கே உங்களுக்குலாம் தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டார். டெய்லி வீட்டுக்கெல்லாம் பேப்பர் போட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் அவருடைய படிப்பையே மேற்கொண்டார். ஆசிரியர்கள் அவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கு நிறைய உதவி புரிந்தார்கள். ஆனால் அவர் அதெல்லாம் அவருக்கு ஒரு தடையாகவே எப்பயுமே இருந்ததில்லை. தொடர்ந்து படிக்கணும், ஒரு பைலட் ஆகணும் அப்படின்றது, விமானத்தில் போகணும் அப்படின்றது தான் அவர் கனவாகவே இருந்தது. ஸோ அந்த கனவுக்கு ஏற்றபடி அவருடைய எண்ணங்களும் இருந்தது, அவருடைய செயல்களும் இருந்தது. அதனால் அவரால் அதை சாதிக்க முடிந்தது. ஸோ அவர் எப்படி சொன்னால் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நம்மளுடைய மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய 95 விழுக்காடு மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவர்கள் தான் நம்ம கல்லூரியில் படிக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு தடையாக இருக்காது. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு படிக்கட்டா மாறி அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு உதவ வேண்டும் என்பதுதான். அதுக்கேற்றபடி உங்களுடைய செயல் இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த 3 வருஷம் நாங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் இந்த கல்லூரியில். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேம்பூ ட்ரீ ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அதாவது பேம்பூனா மூங்கில் மரம். சைனீஸ் பேம்பூ ட்ரீன்றது பார்த்தீங்கன்னா அந்த விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும். ஸோ அந்த மாதிரி டெய்லி தண்ணி ஊற்றிட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த வித முன்னேற்றமும் இருக்காது. மேலே எந்த ஒரு குரோத்துமே இருக்காது. நிலத்துக்கு மேலே எந்த ஒரு செடி வளராது. 2 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் வராது. 3 வருஷம் 4 வருஷம் முடிவுலையும் பார்த்தீங்கன்னா எந்த வித முன்னேற்றமும் தெரியாது உங்களுக்கு.
ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 5வது வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாரத்தில் அதை வந்து 80 அடி உயரத்துக்கு வளர்ந்துடும். ஸோ 4 ஆண்டுகளாக மேலே வந்து நமக்கு எந்த விதமான மாற்றமே தெரியாது. எப்படி விதை போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 5வது ஆண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரத்தில் 6 வாரத்தில் 80 அடி உயரத்துக்கு அது வளர்ந்துடும். அப்போ அந்த 5 வருஷமா நீங்கள் தண்ணி ஒழுங்காக ஊற்றிக்கிட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் அந்த 80 அடி உயரத்தை அதை 5வது வருஷத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலமான ஒரு ஸ்ட்ராங் ரூட்டை வந்து டெவலப் பண்ணிச்சு. அந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில் ஒரு வலிமையான ஒரு வேரை வந்து உருவாக்குனதன் காரணத்தினால தான் அந்த குறுகிய காலத்தில் அந்த 80 அடி உயரத்துக்கு வளர முடிஞ்சது. ஸோ 4 வருஷமா நம்ம தண்ணி ஊற்றுற ஒன்றுமே வரலன்னு 1வது வருஷத்துலேயே 2வது வருஷத்துலேயே விட்டுருந்தா கண்டிப்பாக அந்த 80 அடி உயரத்துக்கு அந்த மூங்கில் மரம் வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே நீங்க தொடர்ந்து இது நிறைய நம்ம மாணவர்கள்ட்ட இப்ப அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. இமீடியட் அதாவது பெனிஃபிட் எதிர்பார்க்கறாங்க, உடனே அதனுடைய பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் எப்படி மூங்கில் ஒரு 4 ஆண்டுகள் அதுக்கு வந்து ஒரு வேரை வந்து பலமான வேரை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நெடுநெடுக்கு சடனாக ஒரு 6 வாரத்தில் 80 அடினா பாருங்க, 80 அடின்றது எவ்வளோ ஹைட்டு. ஒரு 6 வாரத்தில் அந்த அளவு growth கொடுக்குதுன்னா அந்த அளவு ரூட் வந்து அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த மாதிரி ஒரு அடித்தளத்தை நமது கல்லூரி உங்களுக்கு அமைத்து தரும் இந்த 3 ஆண்டுகளில் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நமது கல்லூரி பெற்றுத்தரும். அதனால நிறைய வந்து இப்போ நீங்க புதுசா இந்த கல்லூரிக்கு வரீங்க, நிறைய வந்து உங்களுக்கு தடைகள் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். புது இடம், புது மாணவர்கள், சப்ஜெக்ட் புதுசு, என்விரான்மெண்டல் புதுசு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு தடையா எடுத்துக்காம ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நீங்க உங்களை வலிமைப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வண்ணத்து பூச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து அந்த கஷ்டம் அது வெளிவரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுறதுனால தான் அதனுடைய சிறகுகள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகுது. அது வெளியே வந்த உடனே அதனால பறக்க முடியுது. ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா அந்த வெளியே வரத்துக்கு கஷ்டப்படுதுன்னு பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தவர் அந்த கூட்டை வந்து கட் பண்ணி விட்டுறாரு. அது சீக்கிரம் வெளியே வந்துடுது, ஆனா அதனால பறக்க முடியறது இல்லை. ஸோ ஏன்னாக்கா அது இயற்கையினுடைய நியதி அந்த மாதிரி தான். அது எவ்வளவு தூரம் கஷ்டப்படுதோ அந்த அளவு அதனுடைய சிறகுகளை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கிக்குது. ஸோ அதனால வெளியே வரும்போது நல்லா பறக்க முடியுது. அதனால இங்க நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ரைட்டா? சக்சஸ் எல்லாமே ஈஸியா வந்துடாது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காலங்கள், அதை நோக்கி நீங்க உங்களுடைய பயணம் இருக்கணும். எலான் மஸ்க் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்லாவுடைய நிறுவனர், ஸ்பேஸ் எக்ஸ் உடைய நிறுவனர். ஸோ ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு கூட அவர்கிட்ட பணம் கிடையாது. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அவர் தான். இந்த ஃபர்ஸ்ட் $1 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் வந்து அவர் தான். ஸோ அவர் வந்து எடுத்த உடனே இந்த வந்து அச்சீவ் பண்ண முடியல. பல தடைகள், பல இடையூறுகளுக்கு இடையே தான் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருடைய சாதனையாளர்களையும் எடுத்துட்டீங்கன்னா பல தடைகளை தாண்டி தான் வந்திருக்கிறார்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கடின உழைப்பு இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அதை தொடர்ந்து வந்து இந்த படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஹேபிட் வந்து உருவாகணும். நீங்கள் 4 வருஷம் தண்ணி ஊற்றுனா தான் உங்களுக்கு வந்து அந்த பேங்க் ஊற்றி அந்த 80 அடிக்கு போகும். வரலையேன்னு விட்டுட்டீங்கன்னா வராது. ஸோ தொடர்ந்து கடின உழைப்பு, விடாமுயற்சி இருந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லைன்னா ஒழுக்கம் இல்லா கல்வி வீண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த கல்வி, டெய்லி காலேஜுக்கு வாங்க, ஆப்சென்ட் ஆகாதீங்க. இந்த சப்ஜெக்டை தவிர நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம காலேஜில் நடக்கும், வருஷம் பூரா நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டு இருக்குது, 1 வீக் ப்ரோக்ராம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து தொடர்ந்து நம்ம கல்லூரியில் நடந்துகிட்டே இருக்கும். அதனால மாணவர்களை நீங்கள் இந்த கல்லூரியை எப்படி உபயோகப்படுத்துறீங்க, ஆசிரியர் எப்படி யூஸ் பண்றீங்க, எப்படி லேபை யூஸ் பண்றீங்க,
இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த ஸ்டேஜை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, இருக்கக்கூடிய பிளே கிரவுண்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்காது. வெறும் படிப்பு மட்டும் போதாது. ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டி வேணும் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும். கேம்ஸ் நல்லா விளையாட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸில் இன்வால்வ் ஆனீங்கன்னா தான் நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் ஒரு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது நமது கல்லூரியை இருந்து வெளியே போகக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் தலை சிறந்து விளங்குறாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். வெறும் படிப்பு மட்டும் பத்தாது. படிப்பை மீறி பல நிகழ்வுகள் இங்கே நம்ம கல்லூரியில் இருக்குது. அதை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி உபயோகப்படுத்திக்கிறீங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ ஆகவே பெற்றோர்களே, ஒரு நல்ல ஒரு அருட்செல்வர் உருவாக்கிய இந்த சரித்திரம் படைத்த இந்த கல்லூரியில் உங்கள் மகனை சேர்த்துள்ளீர்கள். எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் 9 பிரான்ச்சுமே ஒரு தலை சிறந்த பிரான்ச் தான். இப்போ மாறி வரக்கூடிய சேலஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், வெஹிக்கிள்ஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ அதுக்கேற்றபடி மாணவர்களை நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும். ஸோ இதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக படிக்கிற ஹேபிட் இருக்கணும். கண்டினியூஸாக ஒரு தடவை 3 வருஷம் படிச்சுட்டுமே போது நிறுத்தாதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற ஹேபிட் இருந்தால் தான் உங்களுக்கு கண்டினியூஸாக சக்ஸஸ் வந்து டிசிப்ளினோட ஒரு சக்ஸஸ் வந்து வரும். ஸோ ஒரு கோட் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். கல்வியை வந்து உங்கள்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. பணம் இருந்தால் ஈஸி யார்கிட்ட பறிச்சுட்டு போயிடலாம், ஒரு நகை இருந்தால் பறிச்சுட்டு போயிடுவாங்க. பட் கல்வி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை யாராலும் பறிக்க முடியாது. ஸோ ஆகவே ஒரு தலை சிறந்த கல்வி நிறுவனத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க. நான் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டாஃப் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டு நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் என்ற குறிக்கோள். ஸோ பெற்றோர்களே, உங்களுடைய மகனை இந்த 3 ஆண்டுகளில் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக மாற்றி இந்த சமுதாயத்தை மதிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மாணவனாக மாற்றி வெளியே அனுப்புவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்காக நீங்களும் எங்களுடன் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு முறை அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களையும் பெற்றோர்களையும் இந்த கல்லூரியில் சேர்த்தமைக்காக நன்றி கூறி அவர்கள் அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வணக்கத்திற்குரிய நமது கல்லூரியின் இயக்குனர் முனைவர் KR முத்துசுவாமி ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நமக்கு எல்லாம் இந்த அருமையான இயற்கை சூழலில் ஒரு கல்லூரியை உருவாக்கி நமது வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தில் உருவாக்கி கொடுத்துட்டு சென்றிருக்கக்கூடிய அருட்செல்வர் ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். நம்ம கல்லூரி வந்து 1981 அருட்செல்வர் ஐயா அவர்களால் அரசாங்க உதவி பெறும் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டது. தற்சமயம் ஆரம்பிக்கிற போது வந்து 6 கோர்ஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி அப்படின்ட்டு 6 கோர்ஸோடு ஆரம்பித்தது. இன்னைக்கு அதுக்கு பிறகு சுயநிதியாக வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய கோர்ஸுகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு நல்ல பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த கல்லூரிக்கு, அருமையானது ஒரு கல்லூரிக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்திருந்து நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க உள்ள முனைவர் திரு ராமன் அவர்களே, நமது கல்லூரியின் ஆற்றல் மிக்க முதல்வர் டாக்டர் செந்திலரசு அவர்களே, துறை தலைவர் டாக்டர் கண்ணன் அவர்களே மற்றும் அனைத்து துறை தலைவர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, அலுவலக ஆய்வக பணியாளர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, மாணவிகளே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கல்லூரி வந்து எப்படி ஆரம்பித்ததுன்னு. அதுக்கப்புறம் அதனோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பிரின்சிபல் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி உரம் போட்டு இப்போ பெரிய
விருட்சமாக ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது. இதில் 13,000 பேருக்கு மேற்பட்டவங்க படித்து உலகத்தில் பல்வேறு நிறுவனங்களில் நிறைய தலைமை பொறுப்புலையெல்லாம் இருந்து வர்றாங்க. இதெல்லாம் காரணம் இங்கத்த ஒழுக்கமுள்ள ஒரு சிறந்த கல்வி. அதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு வசதி, வகுப்பறைகள், ஆய்வகங்கள், இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் கூட இல்லாத எக்யூப்மெண்ட் எல்லாம் கூட இங்கே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து லேபெல்லாம் வந்து வெல் எக்யூப்டாக லேட்டஸ்ட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே போல் கணினி ஆய்வகங்கள், அதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் வந்து இங்கே நிறைய ஒரு 5 கம்ப்யூட்டர் சென்டர், ஒவ்வொன்றிலையும் 60-70 சிஸ்டம், அனைத்தும் வந்து ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வசதி, இது மாதிரி எந்த குறையும் இல்லாத ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நிர்வாகம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்லூரி நடத்துறது வந்து, கல்லூரியும் பள்ளிக்கூடங்களும் நடத்துறது நிறைய இடங்கள்ல அது ஒரு ரொம்ப நல்ல தொழிலாக நினைச்சு பண்றாங்க. நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து அதை ஒரு நல்ல தொழிலாக நினைச்சு செய்கிறாங்க. அதாவது நம்ம முதல் போடுறோம், நிறைய பேர் சேர்றாங்க, ஃபீஸ் வாங்குறோம், அது மூலமாக லாபம் சம்பாதிக்கிறோம், அது மூலமாக நிறைய சொத்துக்கள் வாங்குறோம், முன்னேறோம்னு நிறைய பேர் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் அருட்செல்வர் ஐயா வந்து அப்போவே 1950களிலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வெளிநாட்டிலையும் கூட சில இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, 30க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய சுகர் ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் ஒரு 5 இடத்துல இருக்கு. ஏபிடி இண்டஸ்ட்ரீஸ், ஏபிடி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, இது வந்து நிறையா டிவிஷன் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுபோக சக்தி சோயா ஃபேக்ட்ரி, சக்தி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி, தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த பிக் இண்டஸ்ட்ரி, ரொம்ப பெரிய தொழிற்சாலை, பெருந்துறை பக்கத்தில் பல்லகவுண்டம்பாளையம்ங்கிற இடத்துல. அதுபோக நிறைய டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. இப்படி 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கல்வி நிறுவனங்கள் அதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், 2 இன்ஜினியரிங் காலேஜ், 2 ஆர்ட்ஸ் காலேஜ், 2 பாலிடெக்னிக் காலேஜ். அதுபோக நிறைய ஸ்கூல்ஸ் பொள்ளாச்சியில் மட்டுமே 6 ஸ்கூல் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, இங்கே இருக்குது, சிவகங்கையில் இருக்குது, வடலூரில் இருக்குது. இது மாதிரி பல இடங்கள்லேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ். இது எல்லாமே அவங்க இண்டஸ்ட்ரி எங்கெல்லாம் நடத்துகிறாங்களோ அந்த பகுதியில் ஒரு கல்வி நிறுவனம் இருக்கும். அதனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த இண்டஸ்ட்ரியோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது சுகர் ஃபேக்ட்ரினா விவசாயிகள் இருப்பாங்க, விவசாய கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தரமான கல்வி, நம்ம தொழிற்சாலை நடத்துகிறோம், இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான். அவங்களோட எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வந்து சேவை நோக்கத்தை மனப்பான்மையாக வச்சு மட்டும்தான் இருக்கும். இந்த கல்லூரி ஆரம்பித்து 1981 ஆரம்பித்தது, இப்போ 2026, 45 ஆண்டுகள் முடிஞ்சது. இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே வருஷந்தோறும் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸிலிருந்து ஃபண்டு கொடுத்து இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட இன்கம் எல்லாம் போதாது, அது ஒரு பாதி செலவு கூட ஆகாது.
அவ்வளவு தூரம் கொடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களோ ஒழிய இங்கிருந்து லாப நோக்கத்தில் எதையும் பார்க்கவே இல்லை அவங்க. அதே போல தான் அவங்களோட ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் இருக்கும். அதனால இது முழுக்க முழுக்க ஒரு சேவையாக தான் அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே அருட்செல்வர் ஐயா வந்து எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி சென்றது. இப்போ தற்சமயம் வந்து இருக்கக்கூடிய அவங்களோட வாரிசுகள், தற்போதைய சேர்மன் டாக்டர் மாணிக்கம் ஐயா அவர்கள், துணைத் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், திரு சீனிவாசன் அவர்கள், வானவர் ஐயா அவர்கள், இது மாதிரி அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் அதே வழியில தான் வந்து அதை ஒவ்வொன்றையும் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாடத்திட்டத்தை தாண்டி பொதுவாக வந்து என்னன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்றீங்க, இல்லை ஒரு காலேஜில் சேர்றீங்க. அங்கே நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடத்திட்டம் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட், அதில் என்ன சிலபஸ், என்ன சொல்லி கொடுக்கணும்னு இருக்கு. அதை சொல்லி கொடுப்பாங்க, நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க, நிறைய மார்க் வாங்க வைப்பாங்க. நிறைய பக்கமெல்லாம் அடித்து மிரட்டி உருட்டி என்ன பண்ணுவாங்க, மார்க்கு +2வா 600க்கு 590 மார்க் வாங்க வைக்கிறேன்னு சொல்லி வாங்க வைப்பாங்க. பட் இங்கே நல்ல கல்வி கொடுக்குறோம், அடித்து மிரட்டி உருட்டி எல்லாம் இல்லை, உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அது மூலமாக தான் நல்ல கல்வி கொடுக்குறோம். அதுக்கு சிறப்பான பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல பேராசிரியர்கள் இருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பொதுவாக நிறையா காலேஜில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டிப்ளமோவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்சுவலாக பிஇ குவாலிஃபிகேஷன் உள்ள டீச்சர்ஸ் வேணும். ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்எஸ்சி எம்ஏ குவாலிஃபிகேஷன் உள்ள டீச்சர்ஸ் வேணும். இதுதான் தேவை. நிறைய இடங்கள் அதுவே வந்து குவாலிட்டியான டீச்சர் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே ஒரு 10 பேர் வந்து டாக்டரேட் முடித்தவங்க, இப்போது தற்சமயம் இருக்கிறவங்கள 10 பேர் டாக்டரேட் முடித்தவங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் ஆண்டில் டாக்டர் கண்ணன் இருக்கார், துறை தலைவர், டாக்டர் ஜோதி முருகன் இருக்கார், இதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. இவங்கெல்லாம் சாதாரணமாக டாக்டரேட் மட்டும் இல்லை, டாக்டர் கண்ணன் வந்து அகில இந்திய அளவில் ISTE அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் நல்லாசிரியர் விருது வாங்கினவர். சரிங்களா? அதே போல் டாக்டர் ஜோதி முருகன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக நல்லாசான் விருது வாங்கினவர். நம்ம பிரின்சிபல் அவர் ISTE மூலமாக நல்லாசிரியர் விருது வாங்கினவர். இப்படி நிறைய பேர் அவார்ட்ஸ் வாங்கின முனைவர் பட்டம் பெற்ற டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுபோக மற்ற ஃபேக்கல்ட்டியும் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ME படித்தவங்க தான் அதிகம் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும், வெரி ஃபியூ, மொத்தமாக ஒரு 10 பேர் கூட இல்லை, BE குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுருக்கிறோம். ஸோ இப்படி ஹைலி குவாலிஃபைடு டீச்சர்ஸ். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட்ஸ், அவங்க எல்லாம் நல்லா குவாலிஃபைடாக இருக்காங்க, எல்லாம் வெல் ட்ரெயின்டு, எல்லாம் 30 வருஷம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. மிடில் லெவலில் ஒர்க் ஷாப் இன்ஸ்ட்ரக்டர், டிராப்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர், அவர் BE எல்லாம் முடிச்சிட்டாரு. அது மாதிரி எல்லாம் இங்கே நிறைய இருக்காங்க. அதனால நல்ல டீச்சர்ஸ், நோ டவுட், நல்ல மார்க் வாங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் கொடுப்போங்க. இப்போ இந்த முதல் ஒரு வாரம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸில் உட்கார வச்சு கணக்கையும் ஃபிசிக்ஸையும் சொல்லி கொடுத்து மிரட்டவெல்லாம் மாட்டாங்க. இப்போ முதல் ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன லைஃப் ஸ்கில் தேவையோ அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து சொல்லி கொடுக்க போகிறாங்க. சரியா? இப்படி ஆரம்பித்து யோகா ப்ராக்டிஸ், நிறையா வாழ்க்கை கல்வி, நிறையா வந்து இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது, தொழிற்சாலைகள் என்ன எதிர்பார்க்குது, அதுக்கான ட்ரைனிங்ஸ்,
நிறைய தொழிற்சாலைகள்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க, நம்ம முன்னாள் மாணவர்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அது மூலமாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு அது ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான ட்ரைனிங். அப்போ இதுலேருந்து நீங்கள் யோசிக்கணும், அதாவது உண்மையிலேயே இவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்களா இல்லை அதை விட்டுட்டு மற்றதை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்களான்னு யோசிக்கிற லெவலில் தான் இங்கே இரண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், பாடத்திட்டத்துக்கும் சரி மற்ற வாழ்க்கை கல்வி மற்ற ட்ரைனிங்க்கும் சரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எங்கள் கல்வி முறையே இருக்கும். சரியா? இப்படி தான் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எங்கள் ஃபவுண்டர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுபடி தான் இங்கே நடக்கும். அதே போல் எங்கள் அருட்செல்வர் ஐயா இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது படிக்கும் போதே பசங்க வேலை செய்யும். இப்போ என்ன நடக்குதுன்னா யதார்த்தத்தில் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னா பையனை நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், அதனால வீட்டில் ஒரு வேலையும் கொடுக்கக்கூடாது. பெரும்பாலும் அப்படித்தான். கொடுத்தாலும் அவன் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான், அது வேற விஷயம். வீட்டில் ஒரு வேலையும் கொடுக்கக்கூடாது, அவனை ஃபுல்லாக ஃப்ரீயாக உடனே அவன் படிக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்குதா? இல்லையே. அதனோட விளைவு எங்க தெரியுங்களா? நாங்கள் 100% வேலை வாய்ப்பு உத்தரவாதம்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சது, எல்லாருக்கும் ரொம்ப நல்ல கார்பரேட் இண்டஸ்ட்ரியிலேயே வேலை வாங்கி கொடுக்குறோம். வேலைக்கு போயிட்டு 10 நாளில் ஒடியாந்துடுறான் பையன். ஏன் ஓடி வர்றான்னா அதுக்கு காரணம் நான் கண்டிப்பாக பேரண்ட்ஸை குற்றம் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு வேலையும் சொல்லாமல் வளர்த்துறோம் இல்லையா செல்லமா. நம்மளை யாரு சார் அப்படி வளர்த்தனா? நம்ம பேரண்ட்ஸ் அப்படி வளர்த்துனாங்களா? இல்லையே. எல்லா வேலையும் செய்ய வச்சு தானே வளர்த்துனாங்க. அப்புறம் ஏன் நம்ம மாறிக்கிறோம்? தேவையே இல்லை. வீட்டில் எல்லா வேலையும் செய்ய சொல்லுது. தோட்டங்காடு இருந்தீங்கன்னா மண்வெட்டி கொடுங்க, வேலை செய்யட்டும். லீவ் நாளில் வேலை செய்யட்டும், காலையில் வேலை செய்யட்டும், ஈவினிங்கில் வேலை செய்யட்டும், தப்பே கிடையாது. படிக்கிறதுக்குன்னு சொல்லி தினம் ஒரு 2-3 மணி நேரங்கள் சரியாக ஒதுக்குனாலே போதும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே எல்லாம் தேவையே இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் இங்கே பெரிய மலையளவு சிலபஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிச்சிங்களா? அதனால வீட்டில் தொடர்ந்து வேலை செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் உங்கள் பையன் நல்ல தொழிற்சாலையில் வேலைக்கு போனான்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 5-10 வருஷத்தில் பெரிய பதவியில் பெரிய சம்பளத்தில் வர முடியும். செல்லமாக வளர்த்துனீங்கன்னா அது சாத்தியமாகாது. சரிங்களா? அதனால வேலை செய்யும் போதே படிக்கணும். அருட்செல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நேரம் மட்டும் பாடம் நடத்துங்க, ஆஃப் டே, ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக காலேஜ்லேயே வந்து ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுங்க, இல்லை ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி கிரியேட் பண்ணுங்க, அங்கே வேலை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது நம்ம வந்து டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால இங்கே பண்ணலாம். எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நாங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம், தாராளமாக செய்யலாம். இன்ஃபேக்ட் இங்கே வந்து ஒரு நேரம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அந்த பாடத்திட்டம் தான் வந்து இங்கே இருக்கிறதே அப்படித்தான். ஸோ அதனால படிக்கிற போது கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் முதல்வர் சொன்ன மாதிரி படிப்பை விட பெரிய சொத்து வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக படிப்பு தான் மிகப்பெரிய சொத்து. இங்கே வந்து சேர்ந்துருக்கிறவங்க எல்லாம் மெஜாரிட்டி ரொம்ப ஏழை. நிறைய பேர் நான் அட்மிஷன் அப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து, அதாவது இப்போது இந்த காலத்தில் எல்கேஜி படிக்கணும்னா அதுக்கு 1 லட்சம் ரூபா ஃபீஸ். சரியா? இல்லை ஒரு நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து ஒரு 10வது 12வது படிக்கணும்னா ஒவ்வொரு கிளாஸுக்கு 1 லட்சம் ரூபா ஃபீஸ். இப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் இங்கே கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப்டு ஃபீஸ் 15,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபான்னு ஃபீஸ் வச்சுருக்கிறோம். ஃபீஸ் அதிகமாக இருக்குது சார், என்னால் கட்ட முடியாது, நான் சிங்கிள் பேரண்ட், நிறைய குழந்தைங்களோட
அப்பா வந்து வீட்டுக்கு பைசா கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதனால ஃபீஸ் அதிகமாக இருக்குது, இதை எதாவது குறைச்சிங்கன்னா சௌகரியமாக இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் எதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டோம் செலவு இல்லாமல். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா எங்கள் பையன் படிச்சிருவாங்க. இன்னும் ஏராளமான உதவி திட்டங்கள் வச்சுருக்கோம். மேனேஜ்மெண்ட்டு வருஷம் ஒரு 30-40 பேருக்கு 10,000 ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் அவங்க வருஷம் ஒரு 30-40 பேர்னு மொத்தமாக 100 பேருக்கு மேலே அவங்க அடாப்ட் பண்ணி அவங்களுக்கான ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில கார்பரேட் கம்பெனி ZF கார்பரேஷன் வருஷம் 12 லட்சம் ரூபா 120 ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய இருக்குது. நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்க முன் வர்றாங்க. நாங்கள் அதெல்லாம் கூடுமான வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பே ஏராளமாக இருக்குது. சரியா? அது தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம்ல மாதம் 1000 ரூபா அது வருது. அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும். இதுதான் கண்டிஷன். அது இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தில் மாதம் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். அதே போல் பிசி ஸ்காலர்ஷிப், எம்பிசி ஸ்காலர்ஷிப், SC ST ஸ்காலர்ஷிப்னு அது வரும். அதனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக செலவு இல்லை, ஃப்ரீ எஜுகேஷன் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து உதவித்தொகைகள்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் கல்வி தடைப்படாது. பணம் கட்டுறதுக்கு 10,000 ரூபா ஃபீஸை 10 முறை 1000 கட்டுறதுக்கெல்லாம் கூட அனுமதி கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீஸ் கட்ட சொல்லி டெய்லி டீச்சர் கேட்குறாங்க சார் என்ன பண்ணுறதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. கேட்குறவங்க கேட்டுகிட்டே இருக்கட்டும், நீங்கள் பையன் வந்து படிக்கட்டும். ஃபீஸ் கட்டுறது பேரண்ட்டோட கடமை. நீங்கள் அதை சரியான நேரத்துக்கு கட்டினா ரொம்ப நல்லது, எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லையா? டைம் கேளுங்க, நாங்கள் டைம் கொடுத்துட்டே தான் இருக்கோம். வருஷம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வாங்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இங்கே இருக்காது. அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு எந்நேரம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரி, அடுத்தது பேரண்ட்ஸோட முக்கியமான டியூட்டி ஒன்று சொன்னேன், பையனை நிறைய வேலை செய்ய வைங்க அப்படின்னு. இன்னொரு முக்கியமான டியூட்டி, எங்ககிட்ட ஒரு மாணவன் தினம் ஒரு 7-8 மணி நேரம் தான் இருப்பான். உங்ககிட்ட உங்கள் பிள்ளை எத்தனை மணி நேரம் இருக்கு? ஒரு 15 மணி நேரத்துக்கு மேலே உங்ககிட்ட இருக்கு. சரியா? இப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப விரட்ட வேண்டியது இருக்குது. காலேஜில் புஸ்தகமெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அதே இங்கேயே கிளாஸ் ரூம்லேயே அரிச்சிட்டு கிளம்பிடுறோம். அப்புறம் வீட்டில் போயிட்டு ஒரு ஒர்க்கும் கொடுக்கலப்பான்னா நீங்களே ஆமான்னு ஏற்றுக்குவீங்க. அதுலேயும் அம்மாவை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம குழந்தை நம்ம பையன் நல்ல பையன்தான், நோ டவுட். அதை நம்ம நம்பணும். அதே நேரம் நம்ம அவனோட நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் செய்யும். சரியா? தினம் திட்டிகிட்டு இருக்கிறதா இருக்கக்கூடாது. நம்ம அவனை எப்படி ஊக்கப்படுத்தணுமோ அந்த மாதிரி சொல்கிற விதமாக சொல்லி கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். அதனால இப்போ அது ரொம்ப முக்கியமான கடமையாக நினச்சிக்கோங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அநேகமாக 10th பரீட்சை எழுதி முடிச்ச உடனே உங்கள் பையனுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். கேட்டா அடுத்து காலேஜ் போக போகிறான்ல, ஃபோன் இல்லாமல் போக மாட்டானுல்ல. சரிதானுங்க நான் சொல்கிறது, ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். சரியா? ஆனால் ஃபோன்லேயே வாழ முடியாது. ஃபோன்லேயே வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்களும் புரிஞ்சுக்கணும், உங்கள் பசங்களும் புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஏதாவது ஒரு சில நேரங்களில் அதை கையில் எடுத்தால் ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது பண்ணு. அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குதுங்க. எங்கள் அதை வந்து சரியாக பயன்படுத்தினா
எந்த வகுப்புலையும் போய் உட்காந்து பாடம் கற்றுக்க வேண்டியதே இல்லை. அதுலேயே அவ்வளவு நல்ல விஷயம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. நாங்கள் சொல்லி கொடுக்குற அனைத்து சப்ஜெக்டும் அதில் இருக்குது. ஆனால் அதை யார் பார்க்குறா? சரியா? அதனால அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதனோட உபயோகத்தை குறைக்கணும். வேறு வழி இல்லை. அதை குறைச்சா மட்டும்தான் பையனை எங்களால் படிக்க வைக்க முடியும். உங்களாலையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல மார்க்கோடு வெளியே வரணும், நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சி வெளியே வரணும் அப்படிங்கிற எல்லா நோக்கமும் அப்போ தான் மட்டும்தான் நிறைவேறும். அதனால் அது கொஞ்சம் உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியமாக தேவை. சரி, அதனால் ஃபோன்லேயே வாழ முடியாது, ஃபோன்லேயே உயிரை வச்சுட்டு இருக்க முடியாது. நாங்கள் நிறையா இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபோனுக்கு முழுக்க தடையெல்லாம் இங்கே போடலை. ஓப்பனாக சொல்லணும், முழுக்க தடைங்கிறது சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வகுப்புகளையே எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஃபோன் மூலமாக தான் நடத்தினாங்க, கொரோனா பீரியடில் இல்லையா? அதனால் ஃபோனுக்கு முழுசாக தடையெல்லாம் போட முடியாது. நிறையா கம்யூனிகேஷன் நாங்களும் அது வழியாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிறையா ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் அதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால் முழுசாக தடை போட முடியாது. இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் ரெகுலராக கொண்டு வர வேண்டியது இல்லை, சில செலக்டட் டேஸில் மட்டும்தான் கொண்டு வரணும். கொண்டு வந்தாலும் வகுப்பாசிரியர்கிட்ட காலையில் கொடுத்துறணும், ஈவினிங் போகையில் வாங்கிக்கிறோம். நல்ல பிள்ளையா இதை செய்யணும், செஞ்சால் நல்லா இருக்கும். சரியா? இந்த ஒரு விஷயம் மனசில் இருக்கும். ஹாஸ்டலில் இருந்தாலும் அதே தான். ஹாஸ்டலில் ஸ்டடி ஹவர்னு ஒரு 3 ஹவர்ஸ் வச்சிருந்தோம். அந்த டைமில் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற நேரம் யூஸ் பண்ணலாம். சரியா? எக்ஸாம் டைமில் ஸ்டடி ஹவர் கொஞ்சம் அதிகம் பண்ணிடுவோம். இதுதான் அங்கே சிஸ்டம். அப்போது ஃபோனோட யூசேஜை கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம பையன் நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயே பெரிய ஆளாக கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் டிசிப்ளினுங்க. இங்கே நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது காலேஜில் நான் கூட கொஞ்சம் அதை கடந்து வந்துட்டேன். ஒரு பிரின்சிபல் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு நான் ஒரு 6 வருஷம் பிரின்சிபலாக இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். டெய்லி காலையில் வீட்டில் கிளம்பியில நல்லா பிரார்த்தனை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு கிளம்பி வருவோம். இன்னைக்கு எந்த பஞ்சாயத்தும் இருக்கக்கூடாதுப்பா, எந்த பையனும் அடிச்சிடக்கூடாது, எந்த வாத்தியாரும் எந்த தொந்தரவையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். இங்கே 9 மணிக்கு சீட்டில் உட்கார்ந்த உடனே அப்படியே 9:15 ஏதோ ஒரு கிளாஸ் டீச்சர் 4 பசங்களை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. சரிங்களா? என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் அடிச்சிட்டாங்க. ஒன்று உப்பு சப்பு இல்லாத விஷயமா தான் இருக்கு. 2 பேர் அடிச்சிட்டான். ஏன்டா அடித்தான்னா, சார் அவன் என்னைய ஒரு மாதிரியாக பார்த்தான் சார், அடிச்சிட்டான். என்ன மாதிரியாக பார்த்தான், என்ன ஒரு இதுவும் இருக்காது. விசாரிச்சிங்கன்னா நமக்கே சீங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இதுக்கு அடிச்சிட்டாங்க சார். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பிஹேவ் பண்ணுறோம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் வரைக்கும் கொண்டு போன கேஸ் எல்லாம் கூட உண்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும். பட் இதில் நிறைய பேர் கேர்ள்ஸ் இங்கே அட்மிட் பண்ணியிருப்பீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பசங்களை அடக்கி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க சார். என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், 40 வருஷ அனுபவத்தில். பிள்ளைங்களை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஓப்பனாக சொல்கிறேன். அதனால கொஞ்சம் பசங்களுக்கு ஃபோன் நம்பரை கொடுக்கக்கூடாது, பசங்கக்கிட்ட அளவாக தான் பேசணும். இது எல்லாமே கொஞ்சம் கல்ச்சர்டாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை. சரிங்களா? அது பார்த்துக்கணும். அது நிறையா பிரச்சனைகள் அது மூலமாக ஏதோ ஒன்று வந்தே தான் சலிக்கும். அப்புறம் எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது வாயில போட்டு மென்னே சலிக்கிறான் சார். பார்த்தாலே கடுப்பா இருக்கு. சரியா? அதான் எந்நேரம் கிருகிருன்னே இருக்கணும்னு நினைக்கிறான் சார் பையன்.
என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. நாங்களும் பயங்கரமாக ரைடு கிளாஸில் எல்லாம் பையெல்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணி யாரெல்லாம் வந்து அது மாதிரி ஏதாவது மெட்டீரியல் வச்சுருந்தான்னா அவனை சஸ்பெண்ட் பண்ணி பேரண்ட்டை கூப்பிட்டு வான் பண்ணி இது ஒரு பக்கம் போயிட்டு. சரி, அப்போ அது எல்லாம் கொஞ்சம் தடை பண்ணும். அதனால் இது நாங்கள் மட்டும் செஞ்சிட முடியாது, பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான். அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு காலேஜில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடத்த முடியல, கடுங்காவல் போட்டு நடத்த வேண்டியது. சரிங்களா? என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு கடையில் போய் பண்ணிட்டு வந்துடுறான் சார். ஸோ இப்போ அதுக்கு தரவாக செக் பண்ணி உள்ள விட்டு அதுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்போ 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி நமக்கு இது அருட்செல்வரோட இன்ஸ்டிடியூஷன். அவர் வள்ளலார் பக்தர், இங்கே வந்து என்வி கூட சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு வளாகத்தில் எப்படி இங்கே மனசார வந்து அது மாதிரி பழக்கம் இருக்கிறவனை எல்லாம் வந்து நம்ம அனுமதிக்க முடியும்? அதெல்லாம் போன வருஷத்தில் மட்டும் 4 பேரை டிசி கொடுத்து அனுப்பணும். அதெல்லாம் வச்சுக்க முடியாது, கண்டிப்பாக அதில் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒழுக்கமான பிள்ளையாக இங்கே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இங்கே எங்களால் சரியாக பார்த்துக்க முடியும். அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம காலேஜை சூஸ் பண்ணி இங்கே வந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க, இன்னும் கூட கொஞ்சம் காலி இடங்கள்லாம் இருக்குது நிறைய கோர்ஸில், சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேவை தான் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ணுறது ஒரு தர்ம காரியம்னு நினச்சி பண்ணுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து சேர்ற பையனுக்கு நாங்கள் நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். படிக்கிற காலேஜ் ரொம்ப முக்கியம் எப்பவுமே. இங்கே படித்து மேல் படிப்புக்கு போகணுன்னா என்ன மாதிரி காலேஜில் படிக்கணும்னு இப்போவே தீர்மானிக்கும். எப்படி நம்ம ஸ்கூலில் சேர்க்கும் போது அந்த ஸ்கூல் வேண்டாண்டா, இந்த ஸ்கூல் வேண்டாண்டா, அதுதான் நல்ல ஸ்கூல், இதுதான் நல்ல ஸ்கூல்னு பேரண்ட்ஸ் வந்து பார்த்து சேர்த்துறமோ, அதே மாதிரி தான் காலேஜ் செலக்ட் பண்ணையிலையும் ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். ஒரு டிப்ளமோ கோர்ஸ் நடத்துறதுக்கு உண்டான எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய காலேஜ் நம்ம காலேஜ், நோ டவுட். சரிங்களா? இதில் எந்த லாப நோக்கமும் இல்லை, எல்லாருக்கும் கூடுமான வரைக்கும் நல்ல சேவை பண்ணி தான் இங்கே எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸை வந்து நாங்கள் அதை செமஸ்டருக்கு ஒரு முறையாவது கூப்பிடுவோம். கூப்பிட்டா தயவு செஞ்சு வந்துருக்கு. ஏன்னா உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம். நிறையா நீங்கள் ஒரு நாளைக்கு இங்கே வந்து போகிறதுனால 1000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் கூட நீங்கள் இங்கே வந்து போகிறதுனால நஷ்டப்படுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஓடி ஓடி சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? நம்ம பிள்ளைங்களுக்காகத்தானே. அப்போ அதுவே சரியாக படிக்கலை, காலேஜிலேருந்து ஃபோன் பண்ணி அவசரமாக வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அன்னைக்கு வருமானத்துக்கா இல்லை நம்மளோட பையனோட பிரச்சனையை சரி பண்ணுறதா, எது முக்கியம்னு நம்ம முடிவு பண்ணணும். சரிங்களா? அதனால் கூப்பிட்டா தயவு செஞ்சு வாங்க, பேசுங்க, எப்போ வேணாலும் வாங்க. நான் இருப்பேன், பிரின்ஸிபல் இருப்பாங்க, ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் சந்திங்க, தெரிஞ்சுக்கோங்க சரியாக போயிட்டு இருக்குதா, நம்ம பையன் நல்லா படிக்கிறானா இல்லையா தெரிஞ்சுக்கோங்க. அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக எப்போ வேணாலும் வரலாம். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வேறு என்ன சௌகரியங்கள் தேவைப்படுதோ சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மீண்டும் ஒரு முறை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அழைப்பினை ஏற்று இன்று நமது கல்லூரிக்கு வருகை புரிந்துள்ள மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் என் ராமன் ஐயா அவர்களை கௌரவித்து மரியாதை செலுத்துமாறு நமது கல்லூரியின் முதல்வர் மற்றும் இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை பற்றிய அறிமுக உரையை நல்கிட இயற்பியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் ஜோதிமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அறிவை விதைத்து அனுபவத்தை ஊட்டச்சத்தாக ஊட்டி ஆளுமைகளை அறுவடை செய்பவர் ஆசிரியர். அத்தகைய ஆசிரியர்களையே உருவாக்கி கல்லூரியின் தரம் உயர்த்துபவர் முதல்வர். அந்த பணியை தனது வாழ்வின் இலட்சியமாக கொண்டு பல கல்வி நிறுவனங்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திய சிறந்த கல்வியாளரை இன்று நாம் வரவேற்கும் அரிய வாய்ப்பினை பெற்றுள்ளோம். இன்று நம்மிடையே வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்கள் கல்வித்துறையில் தனித்துவமான முத்திரை பதித்த தலை சிறந்த கல்வியாளர், திறமையான நிர்வாகி, சிறந்த ஆய்வாளர் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடைய சிறந்த முதல்வர் ஆவார். பல்கலைக்கழக கல்வியின் பல்வேறு துறைகளில் PGDCA, B.Ed, M.Com, MBA, M.Phil மற்றும் டாக்டரேட் பட்டம் உள்ளிட்ட உயர் கல்வி தகுதிகளை பெற்று தனது அறிவாற்றலையும் அனுபவத்தையும் கல்வி வளர்ச்சிக்காக அர்ப்பணித்துள்ளார். 3 தசாப்தங்களுக்கும் மேலான அவரது கல்வி பயணத்தில் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இயக்குநராகவும் முதல்வராகவும் பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளி விளக்காக திகழ்ந்துள்ளார். குறிப்பாக தன்னாட்சி அந்தஸ்து, தேசிய தரச் சான்றிதழ், தர மேம்பாட்டு நடவடிக்கைகள், கல்வி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் என கல்வி நிறுவனத்தின் பல்வேறு கூறுகளில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் கல்வியாளர்கள் மத்தியில் இவருக்கு சிறப்பானதொரு இடத்தை பெற்று தந்துள்ளன. இவர் பணிபுரிந்த கல்வி நிறுவனங்களை தரமான உயர்கல்வி மையங்களாக மாற்றியமைத்த அவரது தொலைநோக்கு பார்வை அனைவராலும் பாராட்டப்படுகிறது. ஆய்வுத்துறையிலும் சிறந்து விளங்கிய அவர் பல முனைவர் பட்ட ஆய்வாளர்களையும் ஆய்வு மாணவர்களையும் உருவாக்கியுள்ளார். பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு திட்டங்கள் மற்றும் கல்விசார் பங்களிப்புகள் மூலம் அறிவுலகில் நிலையான தடம் பதித்துள்ளார். தேசிய அளவிலான NAAC என்கின்ற அமைப்பில் தர மதிப்பீட்டாளராக பணியாற்றி இந்திய உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்தும் பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். பல கல்வி நிறுவனங்களில் வழிகாட்டியாக பொறுப்பேற்று தர உத்தரவாதம், தன்னாட்சி மற்றும் கல்வி மேம்பாடு குறித்த தனது அனுபவங்களை அந்தந்த கல்வி நிறுவனங்களுக்கு பகிர்ந்து வருகிறார். இவர் ஒரு சிறந்த கல்வி நிர்வாகி மட்டுமல்ல, கல்வியின் தரத்தை உயர்த்தி கட்டும் கட்டிடக் கலைஞர், மாணவர்களை ஊக்குவிக்கும் வழிகாட்டி, ஆராய்ச்சியை முன்னெடுக்கும் சிந்தனையாளர், கல்வி நிறுவனங்களை மாற்றி அமைக்கும் தொலைநோக்கு தலைவர். இத்தகைய சிறப்புமிக்க கல்வியாளராக முதல்வராக 18 ஆண்டுகள் அனுபவம் கொண்டு தற்போது ஈங்கூர் இந்துஸ்தான் கலை மற்றும் வணிகவியல் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வரும் முதல்வர் முனைவர் N. ராமன் அவர்களை நமது கல்லூரியின் 46வது ஆண்டு 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவக்க விழாவின் சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பேரானந்தமும் பெருமையும் அடைகிறோம். மதிப்புமிக்க மாணவர்களே, பெற்றோர்களே, உங்களின் ஆரவாரமான கரவொலியோடு நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் N. ராமன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பெருமை மிகு நிறுவனத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரியவர் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய நிறுவனத்தில் நாங்களும் ஒவ்வொரு பகுதியில் ஏதோ ஒரு இதில் இருந்திருப்போம். அதனால் அந்த பெருமைமிகு நிறுவனத்தோடு இன்றைக்கி நான் இணைஞ்சிருக்கிறது சிறப்பு விருந்தினராக மிக்க மகிழ்ச்சி. இந்த கல்லூரியினுடைய முதல்வர், இயக்குனர், துறைத் தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரோடும் நானும் இணைந்து இன்றைய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் இந்த மகிழ்ச்சியான தருண நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சார் நிறைய 2 பேருமே நிறைய பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பேசுனதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு நிறுவனம் சமுதாயத்துக்குள்ளே உள்ள சமுதாயத்தோடு இணைந்து சமுதாயத்துக்கு பயன் தர வகையில் செயல்படணுங்கிறது எல்லா நிறுவனத்தினுடைய
நிர்வாகிகளுக்கு உண்டான ஆசைகள். அது மாதிரி இந்த நிர்வாகம் வந்து 45 ஆண்டுகள் கடந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு 13,000 ஸ்டூடெண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வந்து சமுதாயத்தில் ஒரு பொறுப்புமிக்க ஒரு குடிமக்களாக அவங்கள ஆக்கி இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. அதுக்காகவே அந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கைதட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போது சிறப்பு விருந்தினராக முதல்ல நான் வந்து மாணவர்களை மட்டும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க. நீங்கள் மாணவர்கள் மட்டும் மிகப்பெரிய கைத்தட்டு கொடுங்க. ஏன் இந்த கைதட்டு கொடுக்க சொல்கிறேன்னா, இது வந்து அந்த கைதட்டு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறது. ஏன்னா இன்னைக்கு 10th 500க்கு 350 400 450 மார்க்கோ வாங்கி உங்களை நீங்களே வந்து உயர்த்தி இருக்கிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, உலகத்தில் நம்மளை யாருமே பாராட்ட மாட்டான். இன்னொன்று என்னென்னா, நம்ம அவங்கள விட மேலே வர்றதை என்னைக்கு விரும்ப மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை. யாராவது வந்து நீ மேலே வர்றதை விரும்புவாங்க, பட் அவங்கள விட இல்லை. இப்போது நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க, யாராவது ஒரு நண்பன் யாராவது ஒருத்தர் வந்து தம்பி நீ என்ன 4 மார்க் ஜாஸ்தி வாங்கியிருக்கிற 10 மார்க் ஜாஸ்தி வாங்கியிருக்க நீ யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் என்னை விட 4 மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டியா அப்படிங்கிற அந்த ஒரு பொறாமை தான் இருக்கும். 2வது விஷயம் வந்து எதுக்கு தான் அந்த கைதட்டை தட்ட சொன்னேன்னா, இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிற பேரண்ட்ஸ் அத்தனை பேர்த்துடைய முகத்துலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என் குழந்தை இன்னைக்கு கல்லூரிக்கு வந்துருச்சு, என் குழந்தை எனக்கு வந்து ஒரு கௌரவப்படுத்திட்டான், நல்ல கல்லூரியில் ஒரு இடத்த வாங்கி கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துக்காக தான் அந்த 2வது கைதட்டு. 3வது கைதட்டு எதுக்கு உங்கள்கிட்ட கைதட்ட சொன்னேன்னா, இந்த 15-16 வயசு தான் இப்போ உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க. ஏன்னா இன்னும் 2 வருஷம் +2 முடிச்சுட்டு காலேஜ் அப்படிங்கிறது இல்லாமல் 15-16 வயசில் நீங்கள் என்னவா ஆகணும், என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமான முடிவோடு வந்திருக்கீங்களே, அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை வந்து கைதட்ட சொன்னேன். உண்மையிலேயே வந்து நான் உங்களுடைய முடிவுக்கு, உங்களுடைய சாதனைக்கு தலை வணங்குறேன். இப்போது 2 விதமாக இந்த இடத்துல நான் பேச விரும்புகிறேன். ஒன்று பெற்றோர்களுக்காக. ஏன்னா சார் வந்து அந்த இதில் படிக்கும்போது நிறைய சொல்லிட்டாங்க, அதெல்லாம் அதுக்கு தகுதியா அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரியல. முதல் விஷயம் வந்து என்னென்னா, பெற்றோர்களுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு முதல்வராக, ஏன்னா டீச்சிங்கில் 36 வருஷம் இருந்துட்டேன், ஆசிரியர் பணியில் 18 வருஷம் அதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் பணி. அந்த முதல்வர் பணி ஒரே கல்லூரியில் இல்லை, வெவ்வேறு பகுதியில், கிராம பகுதியில் இருந்திருக்கிறேன், நகர பகுதியில் இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி வெவ்வேறு பகுதியில் இருந்ததுனால அந்த அனுபவங்களினுடைய கோர்வை தான் உங்ககிட்ட நான் பேசுகிறது. எதையும் வந்து உதாரணம் சொல்லி நான் வந்து சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அது வந்து நல்லதும் இல்லை. அது ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு வந்து நேர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம தான் சொல்லணும், மொழி எதிர்மறையான எண்ணங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக இருக்கிறேன். பெற்றோர்களுக்கான 3 விஷயங்கள் என்னென்னா, முதல் விஷயம் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டதை நான் வேறு மாதிரி ஒரு படிவத்தில் கொடுத்துருக்கிறேன். என்னென்னா, தயவு செய்து வந்து கல்லூரியில் சேர்த்திட்டோம் அப்படிங்கிறத மட்டும் இருந்துடாதீங்க. 3 வருஷம் அவங்களோட நீங்கள் வந்து பயணம் செய்யணும். ஏன் இந்த 3 வருஷம் பயணம் செய்யணும்னு சொல்கிறேன்னா, அந்த 3 வருஷத்தில் நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. குழந்தைங்கிட்ட பையன் வந்து காலேஜில் சேர்த்து விட்டேன், பொண்ணை காலேஜில் சேர்த்து விட்டேன், நீ என்னோட கடமை முடிஞ்சுது, அவங்க வந்து மெச்சூர்டு, 15 வயசாச்சு 16 வயசாச்சு, குடும்ப சூழல் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் பேசுவீங்க. தயவு செய்து அந்த எண்ணங்களை மாற்றிடுங்க. சார் சொன்னார், நீங்கள் வந்து என் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிடுவோம், நீங்கள் வரணும் அப்படின்லாம் சொன்னார். எல்லா கல்லூரியிலையும் இருக்குது, எல்லாருமே பேரண்ட்ஸ் வர சொல்லுவோம். காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல விதத்தில் வளர்ந்து வரணும். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் பணத்தை போட்டு நம்ம வந்து அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண மாட்டோம், அப்பப்போ போய் கேட்டுக்குவோம். அதே மாதிரி தான் குழந்தையும், உங்கள் குழந்தையும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு.
அது வந்து அந்த குழந்தை நல்லா மேலே வர 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 தான் உங்களுக்கும் பெருமை. இன்னைக்கு 3 வருஷம் முடிச்சிட்டாப்புல ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்காருங்க, என்னோட கடமை முடிச்சுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, 3 வருஷம் தயவு செய்து வந்து அந்த குழந்தையோட ட்ராவல் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எந்த பொருளையும் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க, வண்டி வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு எந்த பொருளும் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் பையன் வந்த கெஸ்ட்டு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமான ஒரு சூழல் தான் பேசுவான். ஏன் இந்த வேண்டான்னு சொன்னா, 3 விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. 3 பயன்பாடு, பண்பாடு, இன்னொன்று வந்து அதனுடைய பாதுகாப்பு. 3 விஷயங்கள் இருக்கணும். பயன்பாடு, பண்பாடு, பாதுகாப்பு. இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க ஒரு பெண் குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து சமுதாயத்தில் எந்த ஒரு கேள்வி கிண்டலும் இருக்காது. உங்கள் பையனுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறீங்க, அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு. உங்கள் பையனுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த இடத்துல வந்து பயன்பாடும் பண்பாடும் இருக்கணும். பயன்பாடு எதுக்காக அந்த செல்ஃபோன், ஏன் அந்த செல்ஃபோனை நம்ம கொடுக்கணும், சார் சொன்ன மாதிரி அது அவசியமா, தேவையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதில் வந்து தவறு இல்லை. பயன்பாடு, பண்பாடு, பாதுகாப்பு, இந்த 3 விஷயத்தை மனசில் ஞாபகம் வச்சு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து காசு கேட்குறாரு, நீங்கள் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி சாயந்தரம் காலையில் வந்து காசு வாங்கிட்டு போகிறாரு, அன்றைக்கி சாயந்தரம் கேளுங்க, என்னப்பா வந்து 100 ரூபா கொடுத்தேனே என்ன. நீங்கள் ஒன்றும் கணக்கு வந்து எழுதி சொல்லியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சாமி பண்ணினேன், அந்த 100 ரூபா கொடுத்தேனே சாமி, நீ என்ன பண்ணின, ஏதோ சாப்பிட்டியா, செலவு பண்ணிட்டேன்ப்பா, என்ன செலவு பண்ண சொல்லு. ஏன்னா ஒரு உணர்வு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்பா கேட்பாரு, அம்மா கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். 3வது விஷயம் வந்து என்னென்னா நட்பு. அந்த நட்புங்கிறது வந்து என்னென்னா கூடா நட்பா அப்படிங்கிறது மாறிடக்கூடாது. நீங்கள் பயிர் பண்ணுறீங்க, பயிரோட இடையில வந்து களைக்கொல்லியெல்லாம் இருக்கும், அந்த தேவையில்லாத செடியெல்லாம் வளரும். நீங்கள் வந்து எவ்வளோ இது பண்ணாலும் அதை வந்து உங்களுடைய உண்மையான பயிரை வந்து காக்காது. அதே மாதிரி தான் நட்பு. நம்ம பையன் வந்து யாரோட சேர்ந்துருக்காங்க. ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் நாங்கள் கல்லூரி நிறுவனம் வந்து நாங்கள் வந்து உங்கள் குழந்தைய பார்த்துக்குவோம். மிச்சம் இருக்கிற வந்து 17 மணி நேரம் 18 மணி நேரம் உங்களோட தான் இருக்கிறாங்க. உங்களோட இருக்கிறாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வெளியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற அத்தனை மணி நேரம் வந்து உங்களோட தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களோட இருக்கும்போது வந்து யாரோட அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் நல்லா நினைவு பண்ணிக்கிங்க, ஒரு பெண் குழந்தையினுடைய நடவடிக்கையை ஒரு தாய் வந்து கண்டுபிடிக்க முடியும் உறுதியாக. அந்த பொண்ணு பொய் சொல்கிறாளா, அந்த பொண்ணு வந்து தப்பாக பேசுகிறாளா அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதே தான் சார் இன்னொரு விஷயம் சொன்னார், பையன் வந்து தேவையில்லாமல் இங்கேயே போய் எதை சாப்பிட்டுட்டு வந்துடுறான்ட்டு. ஒரு தந்தையால் கண்டிப்பாக தன்னுடைய மகனுடைய நடவடிக்கையை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியல, என்னால் பார்க்க தெரியல அப்படிங்கிறதெல்லாம் உண்மை அது இல்லை. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, உங்கள்கிட்ட அந்த குழந்தையோட 3 வருஷம் ட்ராவல் பண்ணுங்க, தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. அவளை வந்து திட்ட வேண்டாம், ரொம்ப கண்டிப்பான வார்த்தைகள் பேச வேண்டாம், ரொம்ப கண்டிப்பாக இருக்கவங்களாம் வேண்டாம். ஸ்கூல் வந்து காலேஜ் வந்து 5 மணிக்கு விடுதா, நீ 6 மணிக்கு வீட்டில் இருக்கணும், 5 மணிக்கு இருக்கணும், 5:30 இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ட்ராவல் பண்ண விடுங்க, நீங்களும் கூடயே பண்ணுங்க. என்ன மாதிரி வந்து அவங்ககிட்ட மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்கிறது பாருங்கள், அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த வயசு வந்து நீ எதாக இருந்தாலும் அது ஈஸியாக வந்து எடுத்துக்கும். ஒரு ஒட்டுண்டி மாதிரி அது ஈஸியாக எடுத்துக்கும். அப்போ எடுத்துக்கிட்டு வந்து நல்ல பழக்கங்களை நல்லவங்களோட அவங்க சேர்ந்துருந்தால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தைரியமாக இருக்கலாம். அவருடைய நட்பு வந்து கூடா நட்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தவறான சூழலில் போய் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும். என்னடா நம்ம குழந்தை வந்து இவ்வளோ தூரம் யாருக்கு எந்த பாவமும் செய்யலை, நம்ம ஏன் நம்ம குழந்தை இந்த மாதிரி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு உருவாகும். இதை தயவு செய்து பெற்றோர்கள் வந்து நீங்கள்
கொண்டு போங்க. இது வந்து அறிவுரை இல்லை, இது வந்து தகவல் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. 18 வருஷமாக நான் வந்து முதல்வராக வந்து சார் சொன்னார் டெய்லி வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்தளவு வந்து அதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் தான். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும்போது அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது இதிலிருந்து நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், அதுக்கு வந்து கடந்து போகிறோம், அவ்வளோதான். அடுத்தபடியாக மாணவர்களுக்கு உண்டான செய்திகள் என்னென்னா, மாணவர்களே உங்களால் முடியும். எங்கிட்ட டாபிக் கேட்டாங்க, என்ன டாப்பிக்கில் வந்து பேசலாம் அப்படின்னு. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உன்னால் முடியும் அப்படின்னு ஏன் அந்த இது கொடுத்தேன்னா, இன்னைக்கு 10th நீ வந்து முடிச்சுட்டு இன்னும் 2 வருஷம் படிப்பு போகாமல் பாலிடெக்னிக் காலேஜ் வர்றேன்னு சொல்லும்போது உன்னால் முடியும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம பேரண்ட்ஸ் கேட்பாங்க, நான் இப்போ பாலிடெக்னிக் போகிறேன்னு சொன்னோன்னே வந்து பேரண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, உன்னால் முடியுமா தம்பி அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் வந்து அந்த டாப்பிக்கே சொன்னேன், உன்னால் முடியும் அப்படிங்கிறது. முதல் விஷயம் என்னென்னா, மாணவர்கள் உங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நோக்கத்தை முதல்ல முடிவு பண்ணுங்க. நீங்கள் எதை நோக்கி போக போகிறீங்க, என்ன இலக்கு, என்ன உங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு என்னவாக போகிறீங்க. நான் பாலிடெக்னிக் சேர்ந்துட்டேன், இசி எடுத்துருக்கிறேன், 3 வருஷம் கழிச்சு நான் வந்து என்னவாக போகிறேன். இசி வந்து டிப்ளமோ வாங்கிடுவீங்க, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்ன இல்லை சார், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ வாழ்க்கையினுடைய நோக்கத்தை இப்பயே அந்த 3 வருஷம் கழிச்சு என்னவாக போகிறீங்கிறது இப்பயே முடிவு பண்ணிடுங்க. அதுக்காக வந்து உண்டான பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்குண்டான வந்து முயற்சி, அதுக்குண்டான நாலேஜ், அதுக்குண்டான வந்து அறிவு வளர்ச்சி, இதெல்லாமே பண்ணிகிட்டே இருங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரே ஒரு நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு சப்ஜெக்ட் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது. கூடவே வந்து அடிஷ்னலாக ஒரு சப்ஜெக்டை நீங்கள் லேர்ன் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன் கோர்சஸ் எல்லாம் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடிஷ்னல் நாலேஜ் கற்றுக்குங்க. ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் வந்து நாலேஜ் பேஸ் கற்றுக்குங்க. சார் சொன்ன மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஏதாவது கோர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து கற்றுக்குங்க. வேறு பிரான்ச்சில் ஏதாவது வந்து நம்ம கற்றுக்க முடியுமான்னு கற்றுக்குங்க. ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட் இருக்கான், ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பு மாட்டுறதுக்கோ, ஒரு ஃபேனை மாட்டுறதுக்கோ, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கான், ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கோ, அல்லது ஒரு சிஸ்டத்தை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கோ, இது எதுவுமே தெரியாமல் நீ படிச்சுட்டு இந்த சமுதாயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த சமுதாயம் உன்னை ஏற்றுக்காது, உன்னை வந்து தள்ளி வச்சிடும். இந்த சமுதாயத்தோட போட்டி போடணும். சார் சொன்னார் வந்து இவ்வளோ டிப்ளமோ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்ட்டு. இந்த ஈரோட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா, ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் 400 ஸ்டூடெண்ட் ஒரு வருஷத்துக்கு வெளியில் வந்தால் 4000 ஸ்டூடெண்ட்டோட நீங்கள் கம்பீட் பண்ணணும், போட்டி போடணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த 4000 ஸ்டூடெண்ட்டை விட நீங்கள் மேல்படியாக மேலே நின்னீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அதை களவுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அறிவை வளர்த்திக்கணும், உங்களுடைய அனுபவத்தை வளர்த்திக்கணும். இல்லைன்னா வந்து வாய்ப்பு இல்லை. நான் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக, டிகிரி முடிச்சிருக்கிறேன், டிப்ளமோ வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எந்த நிறுவனமும் வேலை கொடுக்காது. உங்கள்கிட்ட வந்து 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்னா 30,000 ரூபா வேலை வாங்குறோம். இதுதான் வந்து நிறுவனத்துடைய கொள்கையாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாடுபடணுங்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்த விஷயம் வந்து என்னென்னா, நோக்கத்தை முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு, இந்த கம்பெனிக்கு நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன், ஹுண்டாய் கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன், அல்லது சுசுகி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு எந்த இதை பற்றி நீங்கள் போகிறீங்களோ அதை வந்து நினைவு பண்ணிக்கிங்க. அடுத்த விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா முதல்ல உங்கள்கிட்ட வந்து அடிப்படையான விஷயம் என்ன இருக்கணும்னா ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சாதிக்க முடியாது. அந்த ஒழுக்கம்ங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஒழுக்கம்ங்கிறது நான் சொல்கிறது. நேர்மையும் அதில் சேர்ந்தது தான். நான் நேர்மையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் மற்றபடி கரெக்டாக டைமுக்கு போகிறேன் அதெல்லாம் அது இல்லை. அந்த நேர்மையும் வந்து சேர்ந்தது தான் வந்து அந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு காம்பனண்ட்டாக வரும். தயவுசெய்து வந்து ஒழுக்கத்தை கடைபிடிங்க. ஒழுக்கம்ங்கிறது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, நேரத்துக்கு வர்றது, கரெக்டான டைமில் எல்லா விஷயங்களையும் பண்ணுறது, இது அத்தனையுமே வந்து சேர்ந்தது தான் அந்த ஒழுக்கம்ங்கிற வார்த்தைக்கு வந்து சேர்ந்ததுங்க. அடுத்தது வந்து என்னென்னா, ஒரு பெரியவங்களை பார்த்தா வந்து ஒரு மரியாதை கொடுக்க நம்ம கற்றுக்கணும். அந்த விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது. நம்ம பெரியவங்க வரும்போது தான் கால் மேலே கால் போட்டிருப்போம், உட்காந்துருப்போம்.
நம்ம ஆசிரியர் வரும்போது தான் வந்து ஆசிரியர் வந்து முன்னாடி வந்து ஒரு வித்தியாசமான செய்கைகள் நடவடிக்கைகள்லாம் இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க கற்றுக்குங்க. இந்த ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு தேவை. இது வந்து இது இருக்கிறதுனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட்டு, என்ன சார் எனக்கு பயன்னா, முன்னைய சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல மனிதராக, ஒரு நல்ல பண்புள்ள மனிதராக வந்து அடையாளம் காட்டும். இதுதான் வந்து நமக்கு தேவையான விஷயம். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, அதை எதுக்காக எடுத்திருக்கிறீங்க, என்ன நோக்கத்துக்கு போக போகிறீங்க, அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம வளர்த்தி இருக்கிறோமாங்கிறத நீங்கள் வந்து பார்க்க வேண்டியங்க. நிறைய ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் வந்து கூட்டிக்கிங்க. நல்ல நல்ல விஷயங்களை கூட்டிக்கிங்க, கெட்ட விஷயங்களை குறைச்சிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து என்னென்னா வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட வந்து கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து இது என்னால் முடியாது, இது என்னால் சரியாக எனக்கு தெரியாது, என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் கான்செப்டை வந்து உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. பாசிட்டிவாக வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ சார் சொன்னார் வந்து இந்த கல்லூரியிலேருந்து 13,000 பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய வார்த்தை என்னவாக இருந்திருக்கும்னா, இது என்னுடைய நான் ஸ்கூலில் படித்தப்போ வந்து அந்த எழுதப்பட்ட அந்த வாசகத்தை நான் வந்து மனசில் வச்சுருக்கிறேன். இன்னும் என்னால் இந்த பள்ளிக்கு பெருமை, இந்த பள்ளியால் எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு அந்த வாசகம், அருமையான வாசகம் இருக்கும். நீங்கள் இந்த கல்லூரியிலேருந்து வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா, நல்ல ஒரு சூழலில் போய் எம்ப்ளாயி ஆனீங்கன்னா, நல்ல இதில் வந்து ஒரு டிகிரிக்கு போனீங்கன்னா, அப்போ இந்த பள்ளி வந்து இந்த கல்லூரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த கல்லூரியால் எனக்கு பெருமைன்னு சொல்கிறீங்க. நீ இன்னும் இந்த இதில் சமுதாயத்தில் போய் நல்ல ஒரு பெரிய ஆளாய் வந்தீங்கன்னா, உன்னால் இந்த கல்லூரிக்கு பெருமை. அந்த ஒரு சூழலை வந்து உருவாக்குங்க. உங்களாலேயும் கல்லூரிக்கு பெருமை இருக்கணும், கல்லூரியாலும் உங்களுக்கு பெருமை இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி இங்கே இந்த கல்லூரியிலேருந்து வெளியில் போயிருக்கிறோம்னு அர்த்தம். அதே மாதிரி வாலியினுடைய அருமையான ஒரு வரி இருக்கும். நான் வந்து தலைவனாகிறது இன்றைய காலகட்டத்துக்கு உண்டான தலைவனாக நான் சொல்லலை. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இதுதான் வாலியோட வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும்னா அந்த 3 கண்டிப்பாக இருக்கணும்.